வணக்கங்க. நாங்க நாங்க சென்னையிலேருந்து பள்ளி கல்வித்துறையிலேருந்து பேசுறோங்க. நர்மதா இருக்காங்களா? சார் நாங்க வந்து இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கோம் சார். அவங்க வந்து சரி. ஊர்ல இருக்கு சார். நீங்க ஊர்ல உங்க பேர் இருக்காங்க சார். உங்க பேர் திருவேங்கடமா? திருவேங்கட பெருமாள் சார். வணக்கங்கய்யா. நான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுறேன். சொல்லுங்க சார். சார் ஆ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நீங்க கோயம்புத்தூர் போயிருக்கிறீங்களா? ஆமா சார், வியாபாரம் பார்க்கறேன் சார். வியாபாரம் பாக்குறீங்க. சரி, பாப்பா முடிச்சிருச்சா? 12th முடிச்சிருச்சா? முடிச்சுட்டாங்க ஏன் சார். ஏன் இன்னும் ஏன் காலேஜ்ல சேர்க்காம இருக்கிறீங்க? வசதி இல்ல சார், அவன் நல்லா நிப்பாட்டிட்டேன் சார். அப்படியா? சரி, வசதி ஒரு காரணமா சொல்லி என்னைக்குமே பிள்ளைங்க படிக்கக்கூடிய படிப்பை நிறுத்தக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? அதனால உங்களுக்கு என்ன தேவை என்னங்கறத வந்து ஒரு மனுவா எழுதி அங்க லோக்கல் இருக்க நம்முடைய கலெக்டர் ஆபீஸ்ல நீங்க கொடுக்கணும். நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாரோ அதை படிக்க வைக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அது நீங்க இந்த புதுமை பெண் திட்டத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 12ஆம் வகுப்பு 6 to 12 அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு, குறிப்பா பெண் பிள்ளைங்களுக்கு நாம வந்து மாதம் 1000 ரூபாய் நம்ம தரோம். நம்ம இது உங்க பேப்பர்ல பாத்தீங்களா? உங்களுடைய பாரத்தை அரசாங்கமும் முதலமைச்சருமே இதை ஏத்துக்கிறாங்க. அதனால நீங்க அதெல்லாம் இந்த பிள்ளை வந்து என்ன படிக்கணும்னு ஆசைப்படுது, எந்த கல்லூரியில படிக்கணும்னு ஆசைப்படுங்கிறத குறிப்பெடுத்துக்கிட்டு அது ஒரு மனுவா நீங்க லோக்கல் இருக்க கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்கணும். நீங்க கொடுக்கும்போது நாங்க ஆமா கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன படிக்க வைக்கணுமோ அதை படிக்க வைக்கிறது எங்களுடைய கடமை. அது எங்களுடைய பொறுப்பு. அது சரியா? அதனால வசதி ஒரு காரணமாக சொல்லி என்னைக்குமே பிள்ளைங்களுடைய படிப்பை நிறுத்தக்கூடாது. நீங்க படிங்க. நான் வந்து நாளைக்கு நான் திருச்சி வந்துடுவேன். நானு உங்க நம்பரை நான் நோட் பண்ணிக்கிறேன். நானு கலெக்டர் விட்டு நான் பேச சொல்றேன். சரியா? பிள்ளைங்களை படிக்க வைங்க. அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க மிகப்பெரிய சொத்து. சரியா? நன்றிங்க நன்றிங்க நன்றி.